Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. ஆடுகளம் செல்லில் ஒரு எக்ஸ்பெக்டட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இவங்களுக்கு பதிலாக இவங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருச்சு. அது எந்த கேரக்டர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஆடுகளம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, வெறும் 4.15 அப்படிங்கிற ரேட்டிங் தான் இந்த வர ஆடுகளம் சேலில் எடுத்திருக்கு. 10 மணி ஸ்லாட்டில் டிஆர்பி பார்த்தீங்கன்னா வாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்லாட்டையுமே வித்துருச்சு. சந்தியாராகம் சேல் தான் இந்த தடவை 10 o'clock ஸ்லாட்டை பிடிச்சிருக்கு வித் 4.34 ரேட்டிங்ஸ். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஆடுகளம் சேல் ஸ்லாட்டை விட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலுக்கு பிரச்சனை ஆயிரும். இருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்தியாராகம் சேலோட டைமிங்ஸ் வேறு சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? ஸோ இதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். டிஆர்பி குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த சீரியலில் யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆக்டர் டெல்லி கணேஷ் சார் தான். இவர் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங் வர எபிசோட்ஸ்லாம் இவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சத்யா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இவரோட கேரக்டர் அவ்வளோவா வரதில்லை. இப்போ கொஞ்ச நாள் அவங்க பாட்டியோட கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பாட்டி கேரக்டர் காமிக்கிறாங்க, பட் அந்த தாத்தா கேரக்டர் காமிக்கவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவரோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவரை ரீப்ளேஸ் பண்ணி யார் வர போகிறா அப்படின்னா, ஆக்டர் காத்தாடி ராமமூர்த்தி சார் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சில மூவிஸ் கொண்டு நடிச்சிருக்காரு. ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரியோவோட மூவியில் கொண்டு ஒன்று அது கேரக்டர் பண்ணியிருப்பாரு. சீரியல் சொல்லணும் அப்படின்னா, பாண்டவர்லம் சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ பிரியமான தோழி சீரியலே நம்ம பவித்ராக்கும் தாத்தா கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு ஆடுகளம் சீரியல் மூலமாக மறுபடியும் நம்ம சத்யாவுக்கு தாத்தா கேரக்டர் இவரோட என்ட்ரி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.